ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனல்ல தினமும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காணொலி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உட்காந்து படிக்கிற மாரி ஒரு ஃபீல் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால ஒரு 8 நிமிஷமோ, 5 நிமிஷமோ நம்ம இந்த காணொலி முழுசா பார்ப்போம். கண்டிப்பா இதுலருந்து ஒரு 4 கொஸ்டினாச்சும் எக்ஸாம்ல வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். தாமரை இலை நீர் போல உவமை கூறும் பொருள் யாதென கண்டறிக. தாமரை இலையில நீர் பட்டா என்ன ஆகும்? பட்டும் படாமல் இருக்கும். அதனால பட்டும் படாமல் இருத்தல் ஆப்ஷன் பி. பேரறிவாளன் திருபோல எனும் உவமை கூறும் பொருள் எதுவென கண்டறிக. பேரறிவாளன் திருபோல என்பது பலருக்கு பயன்படும் ஆப்ஷன் ஏ. சரியான இணையை கண்டறிக. இரவு காத்த கிளி போல. என்னது இரவு காத்த கிளின்னு? என்னது? ஏமாற்றம். இலவம் பஞ்சு மரத்துல கிளி காத்து இருக்கும், அது பழுக்கும்னு. ஆனா அது என்ன ஆகும்? வெடிச்சு சிதறி போயிடும். அப்ப அது பழம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏமாந்துரும். அதனால இரவு காத்த கிளி போலனா ஏமாற்றம். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. வீரர்கள் நாட்டை காத்தனர். அது செய்வினை வாக்கியம். வீரர்கள் நாட்டை காத்தனர் என்பது செய்வினை. விடைக்கேற்ற சரியான வினாவை தேர்ந்தெடு. வ.உ.சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். இதற்கு எப்படி வினாவா அமைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடு. குவிந்து, குவித்து. சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர். சரியான சொற்றொடரை தெரிவு செய்க. தமிழகத்தின் வேர்ஸ்வர்த் என்று புகழப்படும் கவிஞர் வாணிதாசன். அகர வரிசைப்படுத்திய சரியான விடையை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ சரியான விடை. 1 மற்றும் 4 சரி. அழகு, அறிவு, அன்பு, அன்று, அன்ன. ஆகானாச்சா வருதுன்னு வச்சுங்களேன். முதல் எழுத்து எல்லாமே ஒரே மாதிரி இருந்தா அதுக்கப்புறம் இரண்டாவது எழுத்தை பார்க்கணும். ஓகேவா? ழ, ர, ந. அடுத்து நாவும் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா மூன்றாவது எழுத்தை பார்க்கணும். காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம். எழுதிய பாடல் எவ்வகை தொடர்? எழுதிய பாடல் என்பது பெயரச்ச தொடர். எழுதிய சவுண்ட் வருது, பெயரச்ச தொடர், ஞாபகம் வச்சுக்கோங்க. மகிழ் என்ற சொல்லின் வினையால் அணையும் பெயரை தெரிவு செய்க. வினையால் அணையும் பெயர் மகிழ்ந்தோர் என்பது வினையால் அணையும் பெயர். ஆப்ஷன் பி. கற்றார் அதோடைய வேர் சொல் கல். பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை கண்டறிக. மாலா டேஸ் விழுந்தாள். மாலா பள்ளத்தில் விழுந்தாள். பள்ளம் அந்த குழியா இருக்கும் இல்லையா, அதான் பள்ளம். அது உங்களுக்கு தெரியும். அப்ப எந்த இல்லு வரும் நல்லா கவனிச்சு பாத்துக்கங்க. கீழ் நோக்கிய இல்லு. சரியான தொடரை கண்டறிக. அறம் செய்ய விரும்பு. எந்த ரா வருது கவனிச்சு பாத்துங்க. அறம் செய்ய விரும்பு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. ஹுமானிட்டின்னு என்னது? மனித நேயம். சரியான எதிர்மறை சொல்லை கொண்டு நிரப்புக. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள். மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. கொடியில் உள்ள மலரை கொய்து வா. மரபு வலுவற்ற தொடர் எது? குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வனைந்தான். வழுவு சொல்லற்ற தொடர் எது? கண்ணா நேற்று நீ வந்தாய். மண்ணீட்டாளர், கண்ணுள் விளைஞர், காருகர், துகிர். இதுல துகிர் என்பது பொருந்தாதது. துகிர் என்பது என்ன? பவளம். மீதம் இருக்கிறதா ஆட்களை குறிக்கும். ஒவ்வொரு வேலை செய்யறாங்க இல்லையா, அந்தந்த வேலைகளை குறிக்குது. பொருந்தாத சொல்லை கண்டறிக. மதுரை காஞ்சி என்பது பொருந்தாது. நற்றிணை, குறுந்தொகை, கிளவித்தொகை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்கள். மதுரை காஞ்சி என்பது 10 பாட்டு நூல். எக்ஸாம்ல டைம் எப்படிலாம் நம்மளை அதிகப்படுத்தலாம் சொல்லிட்டு இது மாதிரி பத்தியை கொடுத்துட்டு கேள்வி கேட்பாங்க. இன்றைக்கு பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. மொழிபெயர்ப்பு இல்லையெனில் உலகை எல்லாம் வலையாக பிடித்திருக்கின்ற ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை. தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால் தான் வளர்ச்சி பெறுகின்றன. விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர் ஆகியன வேற்று மொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழி பேசும் மக்களையும் அடைகின்றன. இது மொழிபெயர்ப்பு காலம். காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது. இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சிக்கு எது தேவைப்படுகிறதுனா மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு இல்லையெனில் எதன் வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும்? ஊடகம் வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும். மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுவன என்னது? இதழ்கள். விளம்பர மொழிக்கு எது தேவைப்படுகிறதுனா மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாவது எது? நாளிதழ் படிப்பு.
பொறுத்துக. பகடு அதற்கு என்னது? எருமைக்கடா. வேரி வேரின்னா என்னது? தேன். மேதி எருமை. கழை கரும்பு. சொல்லுக்கேற்ற பொருள் இடம்பெற்றுள்ள தொடரை கண்டறிக. கோடு மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன. சொல்லும் பொருளும் பொறிந்துள்ளது எது? அல்லல்னா சோறு. சரியான எண்ணடை தெரிவு செய்க. 1 கூட்டல் 4னா 1 நாள். சரியான எண்ணடையை தெரிவு செய்க. புல் கூட்டுப்பெயர் என்னது? புற்கட்டு. படலை என்பது என்ன? மாலை. செருவி என்பது என்ன? முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல். அதான் சத்தியம் செய்யறோம் இல்லையா, அந்த கான்செப்ட். கலை சொல் அறிக. ரினைசன்ஸ் அது என்னது? மறுமலர்ச்சி. கூற்று காரணம் சரியா தவறா? இந்திய தேசிய இராணுவ படைத்தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். தமிழகத்தில் இருந்து பெரும்படையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்கு உரியவர் பசும்பொன் முத்துராமலிங்கனார். கூற்று காரணம் இரண்டும் சரி. கூற்று காரணம் உன் பெரு முதலான துணை வினைகள் செயற்பாட்டு வினைகளாக அமைகின்றன. செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயற்பாட்டு வினை. கூற்று காரணம் இரண்டும் சரி. குறில் நெடில் மாற்றத்தில் தவறான இனம் என்னது? அறம் பொருள். மிச்சலாம் பாருங்க ஊன்னு வரும், ஏ ஈன்னு வருது. அப்ப ஆப்ஷன் ஏ வந்து பொருந்தாதது. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தக்க இடத்தில் சேர்க்க. விடை என்னன்னு தெரிஞ்சிச்சு. நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள். சரியான இணைப்பு சொல் எழுதுக. விடை தெரிஞ்சிச்சு. எனில் நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல். சரியான இணைப்பு சொல் எழுதுக. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சரியான இணைப்பு சொல்லை நிரப்புக. நாம் வாழ்நாள் முழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும் டேஸ், அதாவது இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இத்தொடரில் வழு அமைதி சொல் எது? நாளை வருவார் வருகிறார். அது வந்து வழு. வருகிறார் என்பது வழுனா அது தவறு. வழுனா விண் என்னும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. விண்வெளி. கிளி என்பதுடன் பொருந்தி வரும் ஒலி மரபு சொல்லை எதுவென கண்டறிக. கிளி என்ன பண்ணும்? பேசும். சரியான எழுத்து வழக்கை கண்டறிக. ரவைக்கு சித்தப்பன காவலுக்கு போவ சொல். இரவுக்கு சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல். குடந்தை என்பதன் மருவு எனது? கும்பகோணம். ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. சரியான ஊர்களின் மருவை கண்டுபிடி. திருச்சி அதற்கு வந்து திருச்சிராப்பள்ளி. கேள்வி எப்படிலாம் ஈஸியாக கேட்டிருக்காங்க பாருங்க. பட் இணையான தமிழ் சொல் எது? பட்னது ஆனால். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக. கடல் நீர் உப்பாக இருக்கிறது. இந்த காணொலியில் 50 வினாக்கள் பார்த்தோம். அந்த 50 வினாக்களுமே தேர்வில் கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த காணொலி பதிவில் இன்னும் மேலும் வினாக்களுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.